ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டோட தாங்க நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேண்டோடைய ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5.5 சென்ட்டுங்க. தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டு. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய சாலையில வந்து பாத்தீங்கன்னா சரியா உதவும் கரங்கள் அப்படிங்கிற ஒரு லொகேஷன் இருக்குங்க. மயிலேறிப்பாளையம் வில்லேஜ் சேர்ந்தது, ஒத்தக்கால் மண்டபத்துக்கு ஒட்டின ஊர். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த NH ரோட்ல இருந்து சரியா ஒரு 100 மீட்டர்லங்க, 100 மீட்டர்ல 40க்கு 60 அப்படிங்கிற அளவுல ஒரு தெற்கு பார்த்த சைட்டு, டிடிசிபி அப்ரூவ்டோட, இண்டிவிஜுவல் பட்டா, லீகல் வைஸ் 100% கிளியர் டாக்குமெண்டோட உங்களுக்காக சேலுக்காக காத்துட்டு இருக்குங்க. இந்த இடத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மயிலேறிப்பாளையத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மையிலே சொல்றேன், எமர்ஜிங் சிட்டி, அதாவது இப்போ செகண்ட் மாஸ்டர் பிளான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பிளான்ல அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான் இந்த பிளானுக்கும் செகண்ட் மாஸ்டர் பிளானுக்கும் 50% வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவே பிரத்யேகமா என்ன பண்ணியிருக்காங்க கேட்குறீங்களா? நம்ம கிணத்துக்கடவு பகுதி வரைக்குமே வந்து பிளானிங் ஜோனை அறிவிச்சிட்டாங்க. பிளானிங் ஜோன்ல அறிவிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம கோயம்புத்தூர் சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக. மக்கள் தொகை அதிகமாகுது, இங்க வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது, நல்ல இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து எல்லா சோர்சஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இதனால என்ன பெனிஃபிட்னு கேக்குறீங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் நின்றுட்டு இருக்கேன், இந்த NH ரோட்ல இருந்து 100 மீட்டர்ல நான் நின்றுட்டு இருக்கேன். இங்க நான் சைட் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுறேங்கிறத மட்டும் கேட்டுட்டு நீங்க வீடியோ பாருங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதை நான் சொல்ல வரேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற சைட்ல இருந்து ஒரு 200 மீட்டரில் மெரைன் காலேஜ், சசி கிரியேட்டிவ் காலேஜுங்க. சரிங்களா? ஒரு 500 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் வித்யாலயா CBSE ஸ்கூலுங்க. அடுத்தது ஒரு 700 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா VSB இன்ஜினியரிங் காலேஜ். அதே மாதிரி நான் நிற்கிற சைட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் நார்த் சைடில் எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் CKPC பாலிடெக்னிக் காலேஜுங்க. அடுத்தது எடுத்துட்டிங்கன்னா ஒரு 600 மீட்டரில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கோயம்புத்தூர்ல பெஸ்ட் ஸ்கூலுங்கிற அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க கடைசி 2 வருஷமா. சரிங்களா? அது போக அதுல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு PMG CBSE ஸ்கூல், கெங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குங்க. கற்பகம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கற்பகம் நர்சிங் காலேஜ், கற்பகம் MBA காலேஜ், கற்பகம் உங்களுக்கு ஃபார்மசி காலேஜ்னு ஏகப்பட்ட காலேஜஸ், ஹிந்துஸ்தான் காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காலேஜஸ், 5க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4-5 ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு சரியா வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளியே வந்து அமைஞ்சிருக்குங்க. சிட்கோ புதுசாக வந்து அப்ரூவல் வாங்கினா சிட்கோ பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரியாக ஒரு 2.5 கிலோமீட்டர் சிட்கோ இருக்குது. ஓகேங்களா? மாலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து டானி சென்கோ அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஐடி பார்க்குங்க. 7 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டக்கூடிய ஐடி பார்க்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து சரியாக 3.5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. LNT பார்த்தீங்கன்னா LNTயில் ஒரு ஐடி பார்க் நடந்துட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டே இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சரியாக இங்கேருந்து 5 கிலோமீட்டர். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. நடுவில் ஒரு ரெசிடென்ஷியல் டைப் ஏரியா வச்சா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. உண்மையில சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வாங்கி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி ரெண்டல் பர்பஸ்க்காக நீங்கள் இடத்த தேடிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இடத்த தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இல்லை நீங்களே குடி வரணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய சிட்டியாக இருக்கும். 2030 நீங்கள் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு நான் வாங்கி போட்டேன், நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா என்னைக்கு மோசம் போகாது, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஸோ அதனால தான் இவ்வளவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து உங்களுக்கு லோன் வேணும்னாலும் சரி தாராளமாக நம்ம வாங்கி கொடுத்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கடைசியாக பண்ணி கொடுக்குற வரைக்கும் கூட இருந்து பக்காவாக பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லீகல் கிளியராக இருந்தால் மட்டும்தான் லேண்ட் மூவ் பண்ணுறதுக்கு நானே ஒத்துப்பேங்க. இதுதாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லேண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன். இன்ட்ரெஸ்ட்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சைட்டுக்கு முன்னாடி இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். NH ரோடு தெரியும், பஸ் போகுது இல்லைங்களா? இதுதான் NH ரோடுங்க. NH ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுங்க. சரிங்களா? இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா 40க்கு 60 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டுங்க. டிடிசிபி பிளாட்டுங்க. ஓகேங்களா? 40க்கு 60 உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கல்லுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த கல் வரைக்கும் போகுங்க. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 40க்கு 60, நீளம் வந்து 60 அடியும் அகலம் வந்து 40 அடியும் அமைஞ்சிருக்குது. பின்னாடி பாத்தீங்கன்னா உதவும் கரங்களுடைய அவங்களுடைய காம்பவுண்ட் இருக்கு. ஸோ ஒன் சைடு நீங்க காம்பவுண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே வராதுங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு லேஅவுட்ஸ் இருக்கு. நீங்க வந்து விசாரிங்க, ரேட் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கேளுங்க. கேட்டு பார்த்துட்டு நான் சொல்ற ரேட் உங்களுக்கு சரியா இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டு யோசிச்சு முடிவெடுங்க. ஓகேங்களா? ஸோ NH ரோட்லேருந்து ரொம்பவே பக்கம். நான் எல்லாம் சொன்ன டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு பக்கவே இருக்குது. ஸோ இதுக்கு லேண்ட் ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
8,25,000 சென்ட் கோட் பண்றாருங்க. 5.5 சென்ட் இருக்கு. இன்னைக்கு நீங்க இதுல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா சொல்றேன் மோசமே போகாது. நீங்க என்ஹெச் ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர் போய் இந்த 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இன்னைக்கு நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க 100 மீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வாங்கலாங்க. உள்ள வந்து நேரா போனீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குங்க. உள்ளுக்குள்ள இருக்கு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் இதுதான் வழி, இதுதான் சைட்டுங்க. ஓகேங்களா, வியூ உங்களுக்கு காமிச்சிடுறேன். காடு மாதிரி இருக்கலாம், நீங்க அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. என்ஹெச் ரோட்ல இருந்து இது அப்படியே பாத்தீங்கன்னா லைனா சைட்டுங்க. இந்த இடம் மட்டும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து ஹவுஸ்க்காக பிளான் பண்ணல, அவ்வளவுதாங்க வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்கு, தண்ணி பைப்பும் போய்கிட்டு இருக்கு. 30 அடி ரோடு பேஸுங்க. ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கன்னா தோப்பு தான். ஓகேங்களா, நல்ல ஒரு வியூ கிடைக்கும். இங்கே என்ஹெச் ரோட்ல இருந்து நேரா வந்தீங்கன்னா ஃபுல்லாவே ஏரியா. ஓகேங்களா, உள்ளுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், காமிக்கிறேன் பாருங்களேன். உள்ளுக்குள்ள ஃபுல்லா வீடுங்க. உங்களுக்கு தோப்பு இருக்கிறனால மறைச்சிருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா சொல்றேன், 2030 இந்த ஏரியால லேண்ட் வாங்குறதுக்கு யோசிக்கணுங்க. கண்டிப்பா சொல்றேன், அவ்வளோ ரேட் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆயிடும். அந்த மாதிரி பகுதி தான். சுத்திலுமே டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி. என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வந்து பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறது வீடியோல உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா எங்களை கான்டாக்ட் மட்டும் பண்ணுங்க. ஃபர்தரா எல்லாமே நாங்க பாத்துக்கிறோங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய லேண்டாக இருக்கலாம், தோப்பாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாங்க. ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம வந்து நான் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எனக்கு இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன், இவ்வளோதான் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து எனக்கு இதுதான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறோம்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டு தேவையான ப்ரைஸில் தேவையான பட்ஜெட்டில் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க. நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறது தாங்க. நன்றி மக்களே.